நீங்க தூய சக்தியா இல்ல அடுத்த கட்சி எம்எல்ஏக்களை தூக்குற சக்தியா? உங்களோட ஸ்டார்டிங்கே இப்படி இருந்தா பினிஷிங் எப்படி இருக்கும்? விஜயை வறுத்தெடுத்த மு.க. ஸ்டாலின். தமிழக வெற்றி கழகத்திற்கு வாக்களிச்ச மக்களே வருந்தி பேசக்கூடிய நிலை உருவாகிடுச்சுன்னு முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் விமர்சனம் பண்ணிருக்காரு. இது தொடர்பா அவர் வெளியிட்டிருக்கிற முகநூல் பதிவுல தமிழக வெற்றி கழக ஆட்சி அமையவோ தொடரவோ திராவிட முன்னேற்ற கழகம் எப்பவுமே தடையா இருக்காது அப்படின்னு தன்னோட நிலைப்பாடுக்கு ஏத்த மாதிரி திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் நம்பிக்கை வாக்கெடுப்பை புறக்கணிச்சு வெளிநடப்பு செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிருக்காரு. ஆனா இந்த ஆட்சி அமையறதுக்கு வழிவகுத்த எல்லாரோட நம்பிக்கையையும் சிதைக்கக்கூடிய வேலையில தமிழக வெற்றி கழகம் இறங்கி இருக்கு. அதுக்கு சாட்சியா ஆளுங்கட்சியோட கடந்த 3 நாட்களின் செயல்பாடுகளோ அதுக்கு எங்க தோழமை கட்சியினர் கொடுத்த அறிக்கைகளோ ஆட்சி நிலைக்கு தேவையான எண்ணிக்கை எங்களுடைய தோழமை இயக்க நிலைப்பாட்டினால இருந்தாலும் கூட இன்றைய ஆளுங்கட்சி என்ன பண்ணிருக்குன்னு மு.க. ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருக்காரு. கிளீன் பாலிடிக்ஸ்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தவங்க டர்ட்டி பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பிளவுபட்ட அதிமுகன்னு குழம்பிய குட்டையில பிளவுபட்ட அதிமுகன்னு குழம்புன ஒரு குட்டையில மீன் பிடிக்க முயற்சி பண்ணி அவங்க உறுப்பினர்களை விலக்கி வாங்கியிருக்காங்க. உங்களோட ஸ்டார்டிங்கே இப்படி இருந்தா பினிஷிங் எப்படி இருக்கும்? இது தூய சக்தியா இல்ல அடுத்த கட்சி எம்எல்ஏக்களை தூக்குற சக்தியான்னு தமிழக வெற்றி கழகத்துக்கு வாக்களிச்ச மக்களே வருந்தி பேசக்கூடிய நிலை உருவாகிடுச்சுன்னு விஜய் மேல ஸ்டாலின் குற்றம் சாட்டிருக்காரு. மாண்புமிகு முதல்வர் அவர்களே, உங்க செயல்பாடுகளை மக்கள் தொடர்ந்து பாக்குறாங்க. அடுத்து பிளவுபட்ட அதிமுக உறுப்பினர்களுக்கு நீங்க என்ன ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்க போறீங்க அப்படிங்கறதையும் மக்கள் பார்க்கத்தான் போறாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து தன்னோட கொள்கையில உறுதியா இருந்து ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியா செயல்படும் அப்படின்னு மு.க. ஸ்டாலின் சொல்லிருக்காரு.